ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பேர் தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ட் எல்லாரையும் வந்து ஏசுகிறாங்க. அப்படி என்ன தான் நடந்ததுன்னு சொன்னால், இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்கள்ட செயற்பாடுகள் இருக்கும். இப்போ பார்வதிக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா பார்வதி வந்து பார்வதி மாதிரி வந்து நடக்கக்கூடாது. அவங்கள்ட பேச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது வந்து அவங்க பேசும்போது வந்து என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அவங்க இப்படி வந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட கேரக்டர், அதாவது அவங்களோட பேச்சு எல்லாமே இருக்கணும். இதுக்கு முதல்ல இருக்கிற சீசன்கள்லேயும் இந்த மாதிரியான டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து அதை வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதை அந்த கதாபாத்திரமாகவே மாறி நல்ல மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அதை வந்து சரியாக பண்ணாலும் அதிகமானவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு டாஸ்க்குண்டே சொல்லலாம். இது என்னென்னு சொன்னால், இதில் கன பேர் வந்து நடிக்கணுமென்ற ஆசையில் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கன பேர் வந்து அந்த நடிப்பு துறையிலே இருந்திருப்பாங்க. அதனால் வந்து ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு அது வந்து ஆர்வமாக இருக்கும். ஆனால் வந்து அதை அவங்க சரியாக பண்ணலைன்றது தான் வந்து பிக் பாஸுக்கு இருக்கிற பெரிய கோவமெண்டே சொல்லலாம். அதே அவங்க வந்து ஒரு கொஞ்ச நேரமாக இவங்களுக்கு ஏசுகிறாங்க. எல்லாரையும் வந்து லிவிங் ஏரியாவில் வந்து உட்கார வச்சு ஏசுகிறாங்க. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தரப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு டாஸ்க்கை நல்லா பண்ணுறீங்க, அடுத்த டாஸ்கில் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்ன நடக்குதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து கம்ருதீன், பார்வதி இவங்க 2 பேரும் வந்து மைக்கை வந்து சரியாக மாற்றுறதில்லை. இவங்க பேசுகிற எதுவுமே கேட்குறதில்ல. அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சுற்றி கேமரா இருக்குன்னு தெரியாதா, நான் கண்டுபிடிப்பேன்ன்றது தெரியாதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க அப்படி என்ன தான் பேசுனாங்களோ தெரியலை. அவங்க வந்து சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் வந்து சொல்கிறாங்க இனி அப்படி நடக்காதுன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கம்ருதீன் இது 10வது தடவையாக அந்த மாதிரி சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வினோத்தை கேட்குறாங்க, என்ன வினோத் நல்லா தானே ஆரம்பிச்சிங்க, ஏன் இந்த மாதிரி வந்து இடையிலே நிப்பாட்டிட்டீங்கன்ற மாதிரி வந்து அவங்கள பார்த்து அவங்கள்டையும் வந்து குறை இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட கேரக்டரில் வந்து அவங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்ல மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நோமலாக வந்து தங்களோட கேரக்டரில், அதாவது வந்து இப்போ வினோத்ன்னு சொன்னால் வினோத் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா மாதிரியே பேசுகிறாங்க. அமித் வந்து அமித் மாதிரியே பேசுகிறாங்க. அதாவது வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டர் மாதிரி நடந்து கொள்ளலைன்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் கதைக்கும் போதோ இல்லது என்னதான் ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும் போதோ செயற்படும் போதோ வந்து அந்த கேரக்டரில் இருக்கணுமென்றது தான் வந்து அங்கே சொல்லப்பட்ட விஷயம் வந்து சொல்லலாம். அவங்க மாதிரி பேசுகிறது மட்டும் இல்லை, சில பேர் வந்து நடக்கிறது, அவங்க மாதிரி வந்து பாடுறது ஆடுறது எல்லாமே வந்து அவங்க மாதிரியே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முதல் சீசன்லாம் அந்த அந்த கேரக்டராகவே மாறி வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த உண்மையான கேரக்டரை விட பெஸ்ட்டாக பண்ணினவங்க கூட இருந்திருப்பாங்க. இப்போ இதுக்கு முதல் இருக்கிற சீசன் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான பாராட்டுக்கள் கூட வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன சொன்னால், ஒரு கொஞ்ச நேரம் அதை பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா பேசாமல் இருப்பாங்க, கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா பேசாமல் இருப்பாங்க. அதாவது பேசாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவங்கள்ட உண்மையான அவங்கள்ட பேச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுகிறாங்க. இது வந்து பிக் பாஸுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க வந்து ஏசுகிறாங்க. அப்படி ஏசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை, உங்களுக்கு ஒருவேளை இது பழகி போச்சோ தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கா இந்த வீடு, ஏன்னு சொன்னால் வெளியில் இருக்கிற விஷயங்கள் வந்து உள்ளே வராத மாதிரி தானே நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், அதனால் உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கம்ருதீனும் பார்வதியும் வந்து மைக்கை வந்து வேறு வடிவாக வந்து அவங்க வந்து சரியாக வந்து கேட்காதபடிக்கு அவங்க வந்து கதைச்சிருக்கிறாங்க போல இருக்குது. அந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து இது என்ன கண்டென்ட் நினச்சி பண்ணிகிட்ருக்கிறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்க அந்த மாதிரி என்ன பேசுனாங்களோ தெரியல. ஆனால் பிக் பாஸ் பேசுகிற விஷயம் மட்டும் வந்து தெரியுது, ஏதோ வந்து அவங்களுக்கு பிடிக்காம மாதிரி ஏதோ வந்து பண்ணியிருக்கிறாங்க, கதைச்சிருக்கிறாங்கன்ற மட்டும் தெரியுது. இது மட்டும் இல்லாமல் வந்து இவங்களுக்கு என்ன டாஸ்க், இந்த கேரக்டரில் இருக்கும்போதே வந்து 2 நெக்லஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 2 டீமாக பிரித்து தான் இந்த கேரக்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து 2 நெக்லஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நெக்லஸை வந்து திருடுறது கூட ஒரு டீமோட நெக்லஸை இன்னொரு டீம் திருடுற மாதிரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டாஸ்கில் கொடுக்கப்பட்டிருக்குது. கம்ருதீன் வந்து அடுத்த டீமோட அந்த நெக்லஸை வந்து திருடின மாதிரியான ஒரு இது காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து சபரி அவங்களோட அந்த டீமில் இருக்கிற அந்த நெக்லஸை வந்து அவங்களே வச்சுக்கிறாங்க போல இருக்குது, எடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க போல இருக்குது. அதாவது வந்து அந்த நெக்லஸை எடுத்து திருடுறது கூட ஒரு டாஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படியுமே வந்து அவங்கள வந்து பகல் வேளையில் வந்து அந்த நெக்லஸை திருட முடியாது. யாராவது ஒருத்தவங்க வந்து அதில் உட்காந்துருப்பாங்க, என் நைட்டில் கூட வந்து உட்காந்து இருப்பாங்க தான். இருந்தாலுமே வந்து அவங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் தூங்கும்போது அவங்க இன்னும் ஒருத்தவங்க வந்து எடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதுக்கு முதல்ல நடந்த சீசன்ல எல்லாம் வந்து பகலில் கஷ்டப்பட்டெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுட்டு அவங்க
தூங்கும்போது வந்து திருடிட்டெல்லாம் போயிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. கூடுதலாக வந்து நைட்டில் தான் வந்து அதை திருடுவாங்க. பகலில் வந்து திருடவே முடியாதுன்னு நல்லாவே அவங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்ருப்பாங்க. நைட்டில் கண்டிப்பாக வந்து டயர்டில் வந்து தூங்கிடுவாங்க. ஒருத்தங்க 2 பேரும் தான் வந்து முழிப்பாக இருந்தாலும் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஏர்லியாகவே தூங்கிட்டு அந்த டைமில் வந்து திருடிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோமே, இந்த நேரத்தில் பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களேன்ற மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதாவது அந்த நெக்லஸ் வந்து திருடப்பட்டோன்னே வந்து ஒரு அலார்ம் ஒன்று அடிக்கிற மாதிரி, அதாவது வந்து ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அதில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அது திருடப்பட்டுட்டுதுன்னு சொல்லி திரும்ப அவங்க தேடுற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இங்கே இல்லை. என்னென்னு சொன்னால் அவங்க அந்த கேரக்டர்லேயே இல்லை. முதல்ல அந்த கேரக்டரை பண்ணணும். அது அவங்கள்ட்ட தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதைத்தான் வந்து பிக் பாஸுமே சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க அதையே பண்ணாமல் இருக்கிறவங்க இப்படி வந்து அந்த நெக்லஸை வந்து திருடுறதுக்கு யோசிப்பாங்க. திருடுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு யுக்தியை வந்து பயன்படுத்தி தான் வந்து திருட முடியும். அவங்க என்னென்னு சொன்னால் எல்லாருமே அதில் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து குரூப்பாக வந்து எப்படி இதை வந்து எடுக்கலாம், இந்த டைமில் எடுக்கலாம், யார் இதை கூடுதலாக வந்து கவனிப்பாங்க, யாரை வந்து அதை ஏமாற்றலாம்ன்ற மாதிரி வந்து அவங்க வந்து அதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு தான் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு செயற்பாடு தான் அங்கே பண்ணப்பட்டிருக்கும். அல்லது யாராவது ஒருத்தங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி திருடுறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே ஒரு குரூப்புக்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் வந்து திருடணுமன்ற மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க பாட்டுக்கு தங்கட பாட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை வேறு நடக்குது. ரம்யா தான் வந்து கேப்டனாக இருக்கிறாங்க. ரம்யா கேப்டன் மாதிரியே தெரியல. ஏன்னு சொன்னால் அவங்களே வந்து கத்துறாங்க. ஒருத்தங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது தான் வந்து கேப்டனாக இருந்து நல்ல பேர் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அவங்க பணிவாக கதைக்கணும். அந்த இடத்துல வந்து இவங்க வந்து கம்ருதீனை வந்து உட்காருன்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து அவங்க ரூடாக வந்து சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு கம்ருதீன் என்ன இந்த மாதிரி வந்து என்ற மாதிரியெல்லாம் சொல்கிற, அப்படியெல்லாம் என்ன சொல்ல முடியாதுன்ற மாதிரி வந்து இவங்க வாடா போடா வாடான்ற மாதிரியெல்லாம் வந்து அவங்க வந்து அதில் வந்து கதைக்கிறாங்க. அந்த விஷயம் வந்து அங்கே நடந்திருக்கு. அவங்க கேரக்டரில் இருந்த அந்த மாதிரி வந்து கதைக்கிறது வேறு, நார்மலாக வந்து கதைக்கிறது வேறு. இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்குது. இது மட்டும் இல்லாமல் கம்ருதீனுக்கும் திவ்யாக்கும் இடையில் ஒரு சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குது, வாக்குவாதம் வந்து நடக்குது. திவ்யாவோட யார் பேசினாலுமே வந்து அவங்க அமைதியாக போகிற ஆள் இல்லை. அவங்க வந்து சண்டை பிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து கம்ருதீனை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. கம்ருதீனோட அந்த விளையாட்டு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த வாரமே ஏச்சு வாங்குற மாதிரி வந்து சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது வந்து மைக்கை சரியாக போடலை, திவ்யாவோட நடந்த பிரச்சனை, அதே மாதிரி ரம்யாவோட நடந்த பிரச்சனை, இது ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து அவங்க கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தனக்கு தரப்பட்ட கேரக்டரை வந்து தான் ஒருக்க கூட பார்த்ததில்லை, அதை கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வினோத் சொல்கிறாங்க இல்லை தப்பு தான், நாம் வந்து அதை சரியாக பண்ணால் தப்பு தான்ற மாதிரி வந்து அதுக்கு ஏதோ ரீசன் வந்து தனியாக இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரம்யா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நான் அந்த கேரக்டரே பார்த்ததில்லைன்ற மாதிரி வந்து சொன்னால் தண்ணியில் எந்த பிள்ளையும் வராது என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க போல இருக்குது. இவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த கேரக்டரை பற்றி இவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேறு யாருக்காவது அந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதை மட்டும் அதே அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை பிக் பாஸ் கிட்டையாவது கேட்டால் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரியானதான் நீங்கள் பண்ணணுமன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த டாஸ்க் வந்து முடிகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்ச அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கேரக்டர் எப்படி என்றே எனக்கு தெரியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது வந்து ரம்யா என்ன பண்ணியிருக்கணும், உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் விக்ரமிட்டியோ இல்லை பார்வதிட்டியோ சபரிட்டியோ யார்கிட்டையாவது இந்த கேரக்டர் தெரியுமா, இந்த எப்படி இருப்பாங்க, அதை எனக்கு சொல்லித்தாரீங்களான்ற மாதிரி வந்து கேட்டுருக்கலாம். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் சுற்றி கேமரா இருக்குது. அவங்க வந்து பிள்ளையாக சொல்லி கொடுத்தா பிக் பாஸை வந்து கேட்பாங்க, இப்படி தான் அந்த கேரக்டர் இருக்குமா, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்கன்ட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த டாஸ்க் வந்து நல்ல ஜாலியாக அவங்க ஃபன்னாக கொண்டு போகக்கூடிய டாஸ்க், அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த கேரக்டர் கொடுக்கும்போது வந்து இருந்தது. என்னென்னு சொன்னால் இவங்க எல்லாரும் வந்து நல்லா ஃபன்னாக பண்ணக்கூடிய டாஸ்க். இதுவே வந்து வேறு ஒரு விளையாட்டு சம்மந்தமான ஒரு டாஸ்க்காக இருந்தால் ஒரு சில பேர் விளையாடுவாங்க, ஒரு சில பேர் விளையாட மாட்டாங்க, பார்க்குறதுக்கும் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஆனால் வந்து இது வந்து எல்லாருமே வந்து தங்களோட திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்று சொல்லும்போது அவங்க அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது பிக் பாஸுக்கே வந்து ஒரு மனவேதனையாக இருந்திருக்கும். அவங்க என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஏசுகிறாங்க. ஏசிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க.
அதாவது வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் தரப்பட்டிருக்கு. யார் இந்த கேரக்டர பண்ணாமல் நார்மலாக தங்களோட கேரக்டர் அதாவது தாங்க மாரியே இருக்கிறாங்களோ, இந்த கேரக்டரை யார் வந்து பண்ணாமல் வந்து சரியாக பண்ணாமல் இருக்கிறாங்களோ, அவங்கள இந்த போட்டியிலேருந்து விலத்துங்கோ, வெளியேற்றுங்கோன்ற மாரி வந்து சொல்கிறாங்க. இனியாவது வந்து நீங்கள் வந்து நல்ல மாரி பண்ணி இதை வந்து காட்டுங்க. இந்த கேரக்டரை வந்து நல்ல மாரி பண்ணி காட்டுங்கன்ற மாரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. அதை அவங்க இனியாவது வெளிக்காட்டுவாங்களா? இல்லது போனால் இவங்க சொன்னாங்கன்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் திரும்ப வந்து அந்த கேரக்டரில் இருந்துட்டு அதுக்கப்புறமா பேசாமல் இருப்பாங்களோ தெரியல. இதுக்கு முதல்ல இருக்கிற சீசன்ல எல்லாம் வந்து ஒருத்தங்க வந்து அந்த கேரக்டரில் இருந்து நல்லா பேசுகிறாங்கன்னு சொன்னால் மற்றவங்க தன்னால் முடிஞ்சளவு அந்த கேரக்டரில் இருந்து அவங்க தெரியாட்டில் மற்றவங்ககிட்ட வந்து அந்த கேரக்டரில் இருந்து கேட்டு கேட்டு ஒவ்வொரு விஷயங்களை வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் இதுக்கு முதல்ல இருக்கிற சீசன்ல எல்லாம் சில பேர் எல்லாம் வந்து இதே கேரக்டர் தானே இதுக்கு முதல்ல ஒரு டாஸ்க்லையுமே பண்ணியிருக்கிறேன், எனக்கு வேறு ஏதாவது கேரக்டர் தர முடியுமான்ற மாதிரியெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து அதை இப்படியெல்லாம் அதை வந்து பண்ணி நல்ல பேர் கேட்கலாம், தங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரலாம்ன்றதுக்கு வந்து அவங்க வந்து ஏங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்களோட செயற்பாடுகள் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சரி ஒரு டாஸ்க்கு தந்திருக்கிறாங்க, தந்ததுக்காக ஒரு கொஞ்ச நேரம் வந்து அந்த கேரக்டரில் இருந்தது, அதுக்கப்புறமா பழையபடி தாங்க பிரச்சனை பண்ணலாம், ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கலான்ற மாதிரி வந்து நினைச்சிருக்கிறாங்க. அது பிக் பாஸுக்கு வந்து கோவம் வந்துடுது. பிக் பாஸ் வந்து ஏசிட்டாங்க. இவங்க ஏசுறது மட்டும் இல்லை, வந்து இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து நான் வந்து இல்லை இவங்க அடுத்த வாரம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி சார்கிட்ட வந்து நான் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி உங்களை பற்றி நல்ல மாதிரி சொன்னதான் மிச்ச மொழியே நீங்கள் வந்து அப்படியே தான் இருக்கிறீங்கன்ற மாதிரி தான் வந்து அவங்க கதைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதை பற்றி கண்டிப்பாக விஜய் சேதுபதி சாரும் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான டாஸ்க் தரப்பட்டது, நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கணுமென்றதுக்காகத்தானே அதிகமானவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வருவீங்க. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை? உங்களை நம்பி எப்படி ஒரு டைரக்டரோ அல்லது கிரியேட்டரோ எப்படி உங்களை நம்பி வந்து தங்களோட கூட்டத்தில் சேர்த்து கொள்வாங்கன்ற மாதிரியாகவும் வந்து பிக் பாஸ் வந்து கேட்குறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இனியாவது இந்த டாஸ்க்கை வந்து நல்லா வந்து பண்ணுறாங்களா, அல்லது வந்து இவங்க சொன்னாங்கன்றதுக்காக கொஞ்ச நேரம் வந்து அந்த கேரக்டரில் இருந்துட்டு விட்டுறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.